அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதர பெருமக்களே, கண்ணியமான தாய்மார்களே, புகழெல்லாம் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகுக. அல்லாஹ்வின் ஸலாத்தும் சாந்தியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், நம்முடைய முன்னோர்கள் நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் ஸலாத்தும் சாந்தியும் நிறைவாக உண்டாகட்டுமாக. கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய பெரும் கிருபையினால் கண்ணியமான முஹர்ரம் மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். சஹாபாக்கள் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்டார்கள், ரமதானுடைய நோன்புக்கு பின்னால் சிறப்பான நோன்பு எது என்று கேட்ட மாத்திரத்திலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, முஹர்ரமுடைய மாதத்தின் நோன்பாகும் ஆஷுராவுடைய நோன்பு என்று சொன்னார்கள். அருமையானவர்களே, முஹர்ரம் மாதத்திலே அதிலும் குறிப்பாக ஆசுரா அன்று நிரம்ப அல்லாஹுடைய மாஜிசாத்துகள் நடந்திருக்கிறது. அந்த வரிசையில பார்ப்போம் என்று சொன்னால், நம்முடைய பாவா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுடைய கோபத்தோடு இந்த உலகத்திலே இறங்கி அவருடைய தௌபாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் ஆஷுராவுடைய நாள். அது மாதிரி நபீனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய கப்பல் வெள்ள பிரளயத்திலிருந்து காப்பாற்றப்பட்ட நாள் ஆஷுராவுடைய நாள். நபீனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீனுடைய வயிற்றிலிருந்து பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்ட நாள் இந்த ஆஷுராவுடைய நாள். இப்படி ஏராளமான சிறப்புகள் இந்த ஆஷுராவுடைய தினத்திற்கு இருந்தாலும் கூட அது முக்கியமான ஒரு மொஜிசாவாக இந்த நாளில்தான் ஃபிரௌன் அழிக்கப்பட்டான், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மக்களோடு ஃபிரௌனுடைய இடத்திலிருந்து இரவோடு இரவாக காலி செய்து வேறு இடத்திற்கு செல்வதற்காக வேண்டி மக்களை அழைத்து கொண்டு சென்றார்கள். இந்த செய்தி ஃபிரௌனுக்கு தெரிய வர நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய அந்த கூட்டத்தை அழிப்பதற்காக வேண்டி பின்னால் ஃபிரௌன் துரத்தி கொண்டே வந்தான். இந்த சூழ்நிலையிலே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவர் கூட்டத்தோடு செல்லும் பொழுது இடையிலே ஒரு நதி குறுக்கிடுகிறது. அந்த நதியை கடக்கவும் முடியவில்லை. ஃபிரௌனுடைய படை நெருங்கி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய, அல்லாஹ் சொல்லுவான், உன்னிடத்தில் இருக்கக்கூடிய அசாவை கொண்டு கைத்தடியை கொண்டு அந்த ஆற்றை அடிப்பீராக என்று அல்லாஹ் சொல்ல, நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தடியை கொண்டு அந்த ஆற்றை அடித்தார்கள். அந்த ஆறு இரண்டாக பிளந்தது, வழிவிட்டது. நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய அந்த கூட்டத்தாரும் அந்த பாதையை கடந்து சென்றார்கள். அவரை துரத்தி வந்த ஃபிரௌனும் அவருடைய கூட்டத்தாரும் அவனும் அந்த பாதையிலே வர முயற்சிக்கின்ற நேரத்திலே அந்த ஆறு மூடிக்கொண்டது. அந்த ஆற்றில் தான் ஃபிரௌன் அவருடைய கூட்டத்தார்கள் அழிக்கப்பட்டார்கள். நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காப்பாற்றப்பட்ட அந்த நன்றி கடனாகத்தான் யகூதிகள் முஹர்ரம் பிறை 10 அன்று நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதை அறிந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்பு வைப்பதற்கு நாம் தகுதியானவர்கள் என்ற அடிப்படையிலே சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நாம் ஆஷுராவுடைய நோன்பு வைக்க தகுதியானவர்களாக இருக்கிறோம். இருந்தாலும் கூட யகூதிகள் வைத்து வருவதன் காரணத்தினால் வகாலிஃபுல் யஹூத வன்னசாரா அவளுக்கு சற்று மாற்றம் செய்து சூமு அத்தாசுஆ வல் ஆஷுரா முஹர்ரம் பிறை 9ம் 10ம் நோன்பு நோடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னார். நோன்பு வைப்பது ஒருவருட பாவங்களை மன்னிக்க நான் பொறுப்பெடுத்துக் கொள்வேன் என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் நோன்பு குறித்து சொன்னார்கள். ஆக முஹர்ரம் மாதம் பிறை 9 அன்றும் 10 அன்றும் 2 நாட்கள் நோன்பு வைப்பது சுன்னத்தான காரியமாக இருந்து கொண்டிருக்கிறது. 9 அன்று நோன்பு வைக்க முடியாதவர்கள் பிறை 10ம் பிறை 11 நோன்பு வைத்துக் கொள்ளலாம். பிறை 10 மாத்திரம் நோன்பு வைப்பது மக்ரூஹ் என்று சங்கைக்குரிய ஃபுகஹாக்கள் சொல்லிக் கொடுக்கிறாங்க. ஆக அன்புக்குரியவர்களே, முஹர்ரமுடைய இந்த நோன்பை நோற்று அல்லாஹுடைய அருளை, நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் நிரப்பமாக பெறுவோமாக. அல்லாஹ் கபூல் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.